என்னடா பண்றது? முதல்ல சவத்தை அடக்கம் பண்ண பணம் வேணும். அதான் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அப்போ இதெல்லாம் வித்து பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது சாமி படம்டா. சரி, செத்து போன கிழவிக்கு இந்த சாமி உயிர் கொடுக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் சவத்தை அடக்கம் பண்ணவாது உபயோகமா இருக்கட்டுமே. குடுறா குடுறா, கொண்டு வா. இந்தாங்க, 50 ரூபா இருக்கு. இவ்வளவுதான் என்னால புரட்ட முடிஞ்சது. நீங்க செய்யற உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்பா இருக்கார்ல? இருக்காரு. ஏதோ பொறுப்பில்லாத பிள்ளையா இருந்தாலும் அம்மா சத்தத்துல இருந்து அவங்களை விட்டு நகரவே இல்லை. அழுதுகிட்டே இருக்காரு. சண்டை போடாது. சிகரெட் காட்டி சண்டை போடாதீங்கடா. சண்டை போடாதீங்கடா. என்ன வேணும் திருப்பி திருப்பி அடிக்காதே. சண்டை போடாது. என்ன இப்படி? சாரி. வாங்க. நாங்க இப்படித்தான் அடிக்கடி குஸ்தி போட்டுக்குவோம். அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். 3 பேரையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போடுறதா ஒண்ணு இருக்கே, வறுமை. டிராமால ஒரு வேஷம் வாங்கி தரதா அன்னைக்கு சொன்னேனே, இப்ப வாங்க போலாம். தேங்க்யூ. ராஜா, நீ என்னதான் சொல்லு, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா, இது எனக்கு அவளுக்கும் உள்ள உறவு. இதை யாராலையும் பிரிக்க முடியாது. Not like that. நீங்க ஏன் சார் நடிக்க வரீங்க? பாசு, ஷார்ட் those lines. பஸ்ல எல்லாம் அடி வயிற்றுல இருந்து வரணும். மனசிலாயோ? பாபு, உன்னை திருத்தவே முடியாது. நாய் வாழ்டா நீ. ஓகே, once again. குரூப் போட்டோக்கு நிக்கிற மாதிரி நிக்காதீங்க. Positions. சார். காதல்ங்கிறது வெறும் மாயை. காதல்னு எதுவும் கிடையாது. ஹலோ, மிஸ்டர் பிரதாப். இவர் மிஸ்டர் ரங்கன். இவர் பிரதாப். ஹலோ. Yes, producer, director, actor, writer, all in one. சார், என் லவ்வர் வேஷத்துக்கு வேற ஆள் கிடைச்சிருச்சா? உனக்கு தாமா ஹீரோய் கிடைக்க மாட்டேங்குது. டேய் ராஜா, உனக்கு ஆசி பண்ண அந்த ரோலுக்கு இவர் ட்ரை பண்ணனதும் கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாலே நாடகத்துல நடிச்சிருக்கீங்களா? இல்ல. நாடகத்தை பார்த்தாவது இருக்கீங்களா? இல்ல. நாடகம் இலக்கியம் படிச்சிருக்கீங்களா? தொட்டது கூட கிடையாது. குட். அப்ப உங்களுக்கு நடிப்பு வரும். ஆனா உன் லவரா உன் பக்கத்துல நிக்க இவருக்கு யோகியதை இருக்கா? நீங்களும் கதை எழுதுறீங்க, நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? என்ன காலம் பண்ணிட்டீங்க? ஐயோ விஜி, நாம் கண்ட கனவுகள்
மனசுல கட்டின கோட்டைகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன புல்லட் செதறடிச்சிட்டு பாத்தியா? மிஸ்டர் ரங்கன், வசனம் மறந்து போச்சா? இல்ல, அப்ப சொல்றதுக்கு என்ன? அதெல்லாம் என்னால பேச முடியல சார். Why the hell don't you speak those lines? நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்கு, எப்படி சார் வசனம் பேசுவான்? எப்படி வரும்? வரும், எழுதுனவன்னா. அதான் எப்படி வரும் சொல்லுங்களேன். Don't ask silly questions. உங்க கதை தான் சில்லியா இருக்கு. நான் தான் கதாசிரியர், நான் தான் டிரெக்டர். நான் தான் நடிகர். நான் சொல்றது தான் நீங்க நடிக்கணும். சாரி சார், என் மனசாட்சி ஒத்துக்கிற மாதிரி வசனம் இருந்தாதான் நான் பேசுவேன், இல்லன்னா நான் பேச மாட்டேன். Ask him to get out. நாடகத்தை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கறானா? Yes, let's go to scene number 6. Come on. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. நான் இதுவரைக்கும் யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்ல, ஆனா உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்திருக்கேன். எதுக்கு? ரிஹர்சல் ஹால்ல நடந்ததுக்காக இல்ல, எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டேனே அதுக்கு. ஆனா நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்க கோபம் யார் மேல? உங்க மேலேயேவா? உங்க சுத்தி இருக்கிறவங்க மேலயா? இல்ல இந்த உலகத்து மேலேயேவா? போலித்தனத்தை எங்க பார்த்தாலும் எனக்கு கோவம் வந்துருது. இந்த கோபம் கூடவே பிறந்ததா இல்ல கூடவே வளர்ந்ததா? கோபம் பரம்பரையிலேயே வந்தது. என்னங்க பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான்னு அடிக்கடி போறீங்க. எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? இன்னும் பல்ல அழிச்சுக்கிட்டு சிபாரிசுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி, இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட சிபாரிசுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு உதவாக்கிற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இருப்புல இப்படியே கொலகி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு நொந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, காலை நீட்டிக்கிட்டு காப்பி டம்ளரை தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீட்டு குடிக்கிறான் பாரு. சங்கீதம் கத்துக்கடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா பிலாசபி போடலங்க. அவன் போக்குல விட்டேன், இப்போ அவனா தேடிக்க வேண்டியதான் வேலை. ரோசம் இருக்கிறவனா இருந்தா தங்காலியே நிக்க கத்துக்கிட்டான் அவன். ஏய், என் தம்புராவை பாத்தியா? நான் பாக்கலையே, எங்க வச்சு மறந்துட்டீங்களோ? எங்கேயோ வச்சு மறந்து போறதுக்கு அது பொடி டப்பியா இல்ல சாக்கு? வீடு பூரா தேடியாச்சே, எங்கம்மா அது? என்ன கேளுங்க. என்ன சொன்ன? தம்புராவை விலைக்கு போட்டேன். விலைக்கு போட்டியா? 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராஸ்கல், காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவை விலைக்கு போட்டுட்டு எனக்கே திராட்சை பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி? அந்த வீடு செலவுக்கு பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன், நம்பாம கொடுக்க மாட்டேன். பெத்தவங்க கொடுக்கலன்னா எவன் கொடுப்பா எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் தம்புராவை வித்தேன். பாத்தியாடி, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு அவனே. அந்த கவலையை அவருக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ரங்கா, எங்க போறே? எங்க போறே? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போறேன்? அங்க போய் வேலை தேடிக்குவேன். உள்ளூர்லயே வேலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லைனாலும் உங்க மூஞ்சில முடிக்காம இருக்கலாம்ல. அல்ல உன பேர் ராஸ்கல். பாத்தியாடி? ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக்கியர், உங்க தம்புரா வித்த பணத்துல தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுற நீ? பேசுற நீ ஒண்ணும் வெளியெல்லாம் போக வேண்டாம். போகட்டும், விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிப்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. 2 பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமோ. ஆனா ஒண்ணு, தெரு தெருவா அலைய வேண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கலம் சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியலை தவிர. ரங்கா, ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு.
அது வரைக்கும் your son is lost. இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையா? துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நம்ம காதல்னால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட எந்த சுபாவம் பிடிக்கலன்னா உங்களை ஒரு தியாகியா நினைச்சுக்கிறதா. அதனாலயே சொல்றேன், நீ மிஸ்டர் ரங்கன் கூட கூட சொன்னா அதுக்கு பேர் ப்ராம்ப்டிங் இல்ல, கோரஸ் பாட்டு. நான் என்ன சொல்ல சரி என்ன சொன்னீங்களே சொல்லு. நான் எப்ப விடுறேனோ அப்ப எடுத்து கொடுங்க. சரி முதல்ல சொல்றீங்களா? ஓகே. நம்ம காதல்னால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு எனக்கு உங்ககிட்ட எனக்கு உங்ககிட்ட எந்த சுபாவம் பிடிக்கல. தியாகி. நீங்க உங்களையே தியாகியா நினைச்சுக்கிறதுனால தான். என்னாச்சு? அங்க ஒரு ஆளு நம்மளை எட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், தாடி வச்சு தடிய. அது அது அது. நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா நம்மளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். என்னடா பாக்குறாங்க? இத்தனை நேரம் இதான் வரைஞ்சிட்டு இருந்த. அதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு என்னையா? சிரிக்கிற பாஷை தெரியாதா? ஹிந்தி, பெங்காலி, மகாராஷ்டிரன், பின்ன என்ன தமிழா, தெலுங்கா, மலையாளமா? என்ன அமெரிக்கால இருந்தா வந்திருக்க? இந்தியன் தானே? ஊமையா? எந்த பாஷையுமே சொந்தம்னு சொல்லிக்க முடியாது. அதனாலதான் இந்தியன் சொன்னியா? அடி ஒண்ணும் படலையே.
பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா நீ ஒரு மூணாந்தர பேசி மாதிரி நடந்துட்ட. இந்த பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அதை பார்த்து பயங்கரமா நான் இல்ல. Don't take me for a sex-starved idiot. இது வந்துட்டேன். சாரி, குளிச்சிட்டு இருந்தீங்களா? நான் அப்புறமா வரேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் சாரி. டிரைவர், पीछे जाओ. ये लिफ्ट வேணுமா? ஆமா, லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிஃப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. என்கிட்ட பணம் இல்ல. நேத்து ஒரு இந்தி டிராமாவுக்கு போனியே, அந்த பணம் என்னாச்சு? உப்பு புளி மிளகா வாங்க வேண்டாம். என்கிட்ட கால்னா கூட இல்ல. 10 மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்பன் காலனா அரேனாவு கூட மக காலில் விழ வேண்டியிருக்கு. வெக்க கேடு. வாட் எ கண்ட்ரி. இப்பதானே 3 வருஷமா சம்பாதிக்கிற. 15 வருஷமா உன்னை வளர்த்தனே, அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா வச்சுக்கோ. 15 வருஷம், 15 × 2 30. ஒரு பெத்த அப்பனுக்கு 30 ரூபா கொடுக்க கூடாதா கேக்குறப்பெல்லாம்? என்ன பெத்த அப்ப மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன். என்னப்பா இது? மண்ணெண்ண. நான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா உனக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. அதுக்கு தான் வத்தி போட்டீங்க. எங்க வத்தி போட்டி? நீ கேட்டா தரமாட்டியா? அதாவது எதுவும் செஞ்சிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு. இத பார், கொளுத்திக்க போறேன். சொல்லு, கொளுத்திக்கிட்டா? கொளுத்திக்குவேன். சொல்லு, கொளுத்திக்க போறேன். அப்ப கொளுத்திக்க போறோம். பார்த்துட்டே நிக்குது. பேப்பர்ல வரும். கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்குவேன், கொளுத்திக்குவேன், கொளுத்திக்க போறேன். வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்திர. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்கா நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண். பைத்தியகாரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறதில்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டிட்டு மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே. இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளு வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா, நான் செத்துருவேன். என்ன விட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல விட்டுறா. ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துலடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ ஐயோ, சுடுது சுடுது. இனிமே
இனிமே சும்மா அந்த பொண்ணை மறக்க மாட்டேன். இனிமே நான் மறக்க மாட்டேடா. சத்தியமா? சத்தியமா நான் மறக்க மாட்டேடா.